ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா? அப்படி ஒரு ஒரு குழு ஒரு என்ன சொல்லலாம், உள்ள பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா? நுழையாது. அதே போல் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. இங்கே பாருங்க, டிஎஸ் பட்டணம்பொடி ஜெயசிங் அவர் அடியாட்கள் குண்டர்களை வைத்து என்னை கொடூரமாக தாக்கினார். கொலைவெறி தாக்குதல். அதாவது ஒரு மனிதரை இப்படி அடிக்க முடியாது, அவ்வளோ தூரம் திரளான ரவுடிசத்தை வைத்து எல்லா அந்த கூலிப்படைகள் 40,000 கொடுத்து 2 டீம் 4 டீம் வைத்து அப்படி 200க்கும் அதிகமான குண்டர்களை வைத்து என்னை கொலைவெறி தாக்குதல் தாக்கினார். சரி, அது அவ்வளோ நடந்து விட்டது. இவர் 2002 எங்களுடைய சர்ச்சு பிரதிஷ்டைக்கெலாம் கூட வந்திருக்கிறாரு. அவருடைய மூத்தருடைய மருமகன் எனக்கு நெருங்கிய சொந்தக்காரரு. குடும்பமாக நாங்கள் பல வருடமாய் பழக்கம். சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன். முடிந்தவுடன் ப்ரெஸ் மீடியாலாம் கூப்பிட்டு என்னை தாறுமாறாக தரக்குறைவாக மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் என்னை அடித்ததும் போதாது என்று பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும்போது அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். அந்த பேட்டியை நான் அந்த படத்தை உங்களுக்கு நான் சைடில் காட்டுறேன். இவ்வளோ வைத்துட்டு 2023 25 இப்போ பாதி மாதம் ஒரு 2 வருடம் முடிந்து விட்டது. ஒரு நாள் கூட என்னிடம், அதாவது இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது, இல்லை நாங்கள் சொல்லவில்லை, அவர்களை அடுத்தற்கு என்னத்தையாக ஒன்று சொல்லி வருந்துகிறோம் என்று சொல்லி கேட்டிருக்கணும். இதுவரைக்கும் கேட்கவில்லை. அப்போது இவங்களுக்கு என்னென்னா, இவருக்கு கீழே எம்பி, இப்போ எக்ஸ் எம்பி ஞானதிரவியம். அப்போது நம்ம எம்பியாக இருக்கிறோம், திமுகவில் நம்ம செயற்குழு உறுப்பினர் இருக்கிறோம், எவ்வளவோ கற்கோரிகளை வைத்திருக்கிறோம், பணம் கோடியாக இருக்கிறது, டிஎஸ் பட்டணம்பொடி மூலம் கோடியாக பணம் இருக்கிறது, இதை வைத்து நாம் எதனாலும் சாதிக்கலாம் என்று சொல்லி வீம்பு எடுத்தார்கள். கர்த்தர் அடி மேலே அடி அடித்திருக்கிறார். இப்பொழுது நான் திரும்ப ஒரு காரியம் சொல்ல பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மண்டையில் ஒரு கொட்டி கீழ்கோர்ட்டுக்கு போய் என்று சொல்லி அந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஜூன் மாதம் 16 உயர்நீதிமன்றத்தில் அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும், அதை ஸ்குவாஷ் செய்ய வேண்டும் என்று ஜூன் மாதம் அவங்க மார்ச் மாதம் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில். அது ஜூன் மாதம் 16 அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டு, அதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது, நீ கீழ்கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ண முடியாது. அதே போல் அதில் ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க, நாங்கள் கூண்டில் நின்று சாட்சி உள்ள ஏறக்கூடாது என்று அதற்கு விளக்கு கேட்டிருந்தார்கள். ஆனால் மொத்தத்தில் தள்ளுபடி செய்து விட்டார்கள். அப்போ இவங்களுக்கு என்ன எப்படி இருக்கு பாருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் எல்லாரும்